Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 3 பயிற்சி 3.1ல 15ஆம் என்ன கொடுத்திருக்காங்க? 2 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தை 15 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்துடன் இணைக்கப்படுகிறது எனில் அக்கூட்டு வடிவத்தின் சுற்றளவு என்ன? இது ஒரு செவ்வகம். இதோட 2 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுரத்தை கொண்டாந்து சேர்க்கிறாங்க. அளவுகள் எழுதுவோம். 2 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுரம், எல்லாமே 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். ஓகே, இந்த செவ்வகத்தினுடைய நீளம் 15 சென்டிமீட்டர், அகலம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். ஓகே, அகலம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். அகலம் 10 சென்டிமீட்டர், நீளம் 15 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு செவ்வகத்தோட 2 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுரம் இணைக்கப்படுகிற அக்கூட்டு வடிவத்தின் சுற்றளவு காண்க. இப்போ பாருங்க சுற்றளவு எப்படி வரும்னு. இங்கேருந்து வரும், ஏன்னா இதுலேருந்து வரையில தான் நம்ம மொத்தம் சுற்றளவு வரும், இங்கே உள்ளே இருக்கிறது வராது. ஸோ இது வரைக்கும் ஆல்ரெடி 2 சென்டிமீட்டர் போயிடும். அப்போ இந்த 2 புகையில், இந்த 15ல் 2 புகையில் இந்த இடம் மட்டும் உனக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 13 சென்டிமீட்டர். இந்த இடம் மட்டும் எவ்வளவு? 13 சென்டிமீட்டர். ஏன்னா ஆல்ரெடி இது 2 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சதுரம் அங்கே ஒட்டி இருக்கு. ஓகே, இப்போ சுற்றளவு இங்கேருந்து 1 2 3 4 இது ஃபுல்லும். அப்போ இந்த இடம் ஃபுல்லு பாருங்க, 10 + 2 12 ஆயிரும். இந்த இடம் ஃபுல்லாக என்ன ஆயிரும்? 12 ஆயிரும். இங்கே 2 இங்கே 2. ஓகே, இதுதான் இந்த கூட்டு வடிவத்தின் என்னது? சுற்றளவு. இந்த இடம் கட்டாயிரும். ஓகே, எழுதுவோமா? 2 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரம் 15 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள செவ்வகத்தோடு இணைக்கப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வடிவத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு எதை கூட்ட போகிறேன்? இங்கேருந்து இங்கே முடிக்க இது ஃபுல்லு 15 சென்டிமீட்டர், இங்கே 2 போக இப்போ 13 ப்ளஸ் இது 10 ப்ளஸ் இது 15 ப்ளஸ் இது ஒரு 10 + 2 12, இல்லை 10 + 2 தனியாக போடுறேன். இந்த ஒரு 2 ப்ளஸ் இன்னொரு 2. ஓகே, இந்த 3 2 தனித்தனியாக வந்துடும். எப்படி? 13 10 15 10 2 2 2. ஓகே, இது எல்லாத்தையும் கூட்டி போடுவோம். 23 23 15 38 48 50 54. மொத்தம் எவ்வளவு சென்டிமீட்டர் வருது? 54 சென்டிமீட்டர். அந்த கூட்டு வடிவத்தின் சுற்றளவு அப்படின்னு. அது பரப்பளவுன்னு கேட்டால் தனியாக அந்த சதுரத்தின் பரப்பளவையும் செவ்வகத்தின் பரப்பளவையும் நம்ம கூட்டி போட்டுடலாம். ஆனால் அந்த இடத்துல சுற்றளவு வரையில் இந்த பக்கம் உனக்கு கேன்சல். ஓகேவா?